ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நாம் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகளானது நமது வாழ்க்கையில் இருந்து கொண்டுதான் இருக்கும். அப்படி உங்களுக்கு இருக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள், கணவன் மனைவிக்குள் தீராத பிரச்சனைகள், அது மட்டுமல்லாமல் அதாவது நீங்கள் செய்கின்ற வியாபாரத்தில் எதிரிகளுடன் பிரச்சனைகள், உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு அதாவது மகாபெரிவாவிடம் ஒரு பக்தர் சென்றிருக்கிறார். காஞ்சியில் வைத்து மகாபெரிவாவிடம் அந்த பக்தர் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகளை கூறிவிட்டு இதற்கு நீங்கள் தான் ஏதாவது வழிகாட்ட வேண்டும் என்பது போல மகாபெரிவாவிடம் அந்த பக்தர் கேட்டிருக்கிறார். அதற்கு மகாபெரிவா அவர்கள் அதாவது பிரச்சனைகள் அனைவருக்குமே இருக்கத்தான் செய்யும். அப்படிப்பட்ட பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாம் முதலாவதாக விநாயகரைத்தான் நாம் தேடி செல்ல வேண்டும். அப்படி உங்களது வீட்டிற்கு அருகில் விநாயகர் இருந்தால் என்றால் அங்கு நீங்கள் சென்று விட்டு விநாயகருக்கு இந்த ஒரு செயலை நீங்கள் வியாழக்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைகள் இந்த 3 தினங்களில் நீங்கள் செய்து வந்தால் மிகவும் நல்லது. இந்த செயலை செய்வதற்கு முன்பாக நாம் வீட்டில் உள்ள அனைவரும் நாமும் முதலாவதாக அசைவம் சேர்ப்பதை தவிர்த்திருக்க வேண்டும். வீட்டை கழுவி இருக்கலாம். அதற்கு அப்புறமாக குளித்து விட்டு இந்த ஒரு செயலை நீங்கள் செய்து வந்தால் மிகவும் நல்லது. உங்களது வீட்டிற்கு அருகில் விநாயகர் கோவில் இருந்தால் மிகவும் நல்லது. அப்படி இல்லாதவர்கள் அதாவது இல்லை தூரத்தில் இருக்கிறது அப்படி என்றால் மட்டுமே நீங்கள் இந்த ஒரு செயலை உங்களது வீட்டில் வைத்து நீங்கள் செய்து வரலாம். அதாவது விநாயகருக்கு முதலில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோம் என்றால், அதாவது விநாயகருக்கு தேவையான விநாயகருக்கு மிகவும் பிடித்தமான அருகம்புல்லை முதலில் நீங்கள் வாங்கி வைத்திருந்தாலும் சரி, அல்லது கிராமங்களாக இருந்தால் நீங்கள் விநாயகர் கோவிலுக்கு செல்லும் பொழுது அருகம்புல் இருந்தாலும் சரி, அதனை வைத்து நீங்கள் விநாயகருக்கு முன்பு படைத்து வைத்துவிட்டு அதற்கு அப்புறமாக அந்த விநாயகர் அதாவது வேப்ப ஆலமரத்திற்கு அடியிலோ அரச மரத்துக்கு அடியிலோ விநாயகர் இருப்பார் அல்லவா, அந்த விநாயகருக்கு அந்த கல் இருக்கும் அல்லவா, அந்த கல் இருந்தாலும் சரி அல்லது அந்த மரத்தை விநாயகராக கும்பிட்டாலும் சரி, அப்படி இருக்கும் பொழுது பாலை நீங்கள் வாங்கி கொள்ள வேண்டும். 1 டம்ளர் பால் பசும்பாலாக இருந்தால் மிகவும் நல்லது. பசும்பாலை வைத்துதான் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டும். பசும்பாலை வைத்துக்கொண்டு நீங்கள் உங்களுக்கு வேண்டியவற்றையெல்லாம் கூறிவிட்டு அதற்கப்புறமாக ஒரு கொஞ்சங்கண்டி பூ அதாவது கதம்பம் இருக்கும் அல்லவா, அதை நீங்கள் வாங்கி சென்றாலும் மிகவும் நல்லது. அதனை மரத்தை சுற்றி நீங்கள் சுற்றி விட வேண்டும். அதற்கு அப்புறமாக அந்த பாலை மரத்தின் வேரில் நீங்கள் ஊற்ற வேண்டும். ஊற்றிவிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை கூறி நீங்கள் வணங்க வேண்டும். அதற்கு அப்புறமாக இந்த அருகம்புல்லையும் நீங்கள் வைத்து வணங்கிவிட்டு இந்த அருகம்புல்லை உங்களது வீட்டில் சென்று உங்களது பூஜை அறையில் வைத்து தினமும் இதற்கு நீங்கள் பூஜை செய்துவிட்டு அதற்கு அப்புறமாக சாம்பிராணி புகையும் இதற்கு நீங்கள் அளித்து வர வேண்டும். இதனை போன்று நீங்கள் வாரம் இதை போன்று வியாழன் அல்லது வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமையில் இதை போன்று ஏதாவது ஒரு நாளை நீங்கள் குறிப்பிட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். அன்றைய நாளன்று தொடர்ந்து இதை போன்று ஒரு 4 வாரங்கள் இதை போன்று நீங்கள் செய்து வாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் அந்த விநாயகர் கோவிலிலோ அல்லது இந்த மரத்திற்கு அருகிலோ உங்களுக்கு அமர்வதற்கு இடங்கள் இருந்தால் அமர்ந்து விட்டு அங்கு இந்த விநாயகருக்குரிய மந்திரங்களையும் விநாயகருக்குரிய பாட்டுகளையும் நீங்கள் பாடிவிட்டு உங்களது முழு மனதுடன் இதை நீங்கள் செய்து வாருங்கள். உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது தீர்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. மகாபெரிவா கூறிய இந்த ஒரு செயலை நீங்களும் செய்து வாருங்கள். உங்களது வாழ்க்கையிலும் ஏகப்பட்ட நன்மையிலும் எப்பேற்பட்ட பிரச்சனையிலும் தீர்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள்